அனைவருக்கும் வணக்கம். ஆக்சுவலாக இதுக்கு முன்னாடி நம்ம பல கருத்து கணிப்பு முடிவுகளை பார்த்துட்டோம். தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலோட 234 தொகுதிகளோட அந்த ப்ரீபோல் சர்வேவை பார்த்தாச்சு, அப்டேட் பண்ணியாச்சு. அதை பற்றின நிறைய சீரீஸையும் நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கோம். ஆக்சுவலாக இப்போ நிறைய பேரோட கேள்வியாக இருப்பது என்னன்னு நம்ம பார்க்கும்போது, அதிமுக எப்படி 3வது இடம் போகும் அப்படின்றதுதான். ஏன்னா இப்போ நம்ம சொல்லும்போது நிறைய எதிர்கேள்விகள் அதுக்கு வருது. இங்கே யூடியூப்ல இல்லை, மற்ற என்னோட ட்விட்டர் டிஎம்ஸ் அண்ட் கமெண்ட்ஸ் அந்த செக்ஷன் சொல்லலாம். எப்படி இவ்வளோ பெரிய கட்சி தமிழ்நாட்டில் 3வது போகும், டெபாசிட் எடுக்கும் அப்படின்னு சொல்றீங்கன்னு. ஸோ அவங்களுக்கான ஒரு பதில் பதிவாகவும் சில டேட்டா பாயிண்ட்ஸோட அதிமுக எப்படி இந்த தேர்தலோட காணாமல் போகுது அப்படின்றதையும் அதில் எக்ஸ்பிளைன் பண்ண இருக்கேன். ஸோ வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சப்போர்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் லைக் பண்ணுங்க. நேற்றைய தினம் நம்ம அந்த ஜனநாயகன் வியூஸ் அண்ட் அந்த பாட்ஸ் பற்றிலாம் பேசியிருந்தோம். பாட்ஸ் எந்த அளவுக்கு ஒரு படத்தோட வெற்றி தோல்வியை நிர்ணயிக்கிற அளவுக்கு தங்களுடைய பேமெண்ட்டுக்கு ஏற்றபடி ஒரு டிஃபீமோ இல்லை ஓவரா எக்ஸாஜரேட் பண்ணி காட்டுறதோ பண்ணுறாங்க அப்படின்னு. நான் எப்பயுமே இந்த அரசியல் சம்மந்தமான விஷயங்களை தவிர்த்துட்டு சினிமா மாதிரியான விஷயங்கள்லாம் நான் பேச மாட்டேன். ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம எலெக்ஷன்ஸ் டேட்டா அந்த மாதிரி தான் போயிட்டு இருப்போம். ஆனால் நிறைய பேர் ரெக்வஸ்ட் பண்ணதுனால அதை பற்றி பேச வேண்டியது இருந்தது. ஏன்னா இதுக்கு முன்னாடி பல ஸ்டேட்ஸில் இது நடந்திருக்கு. அதனால என்னோட ஃப்ரெண்ட்ஸோட எக்ஸ்பீரியன்ஸோட அதை நான் ஷேர் பண்ணியிருந்தேன். அதிமுக, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், அந்த கட்சியின் மீது எனக்கு தனிப்பட்ட எந்த வன்மமோ காழ்ப்புணர்ச்சி எதுவுமே கிடையாது. வர்ற டேட்டாவை தான் நான் சொல்றேன். ஆனா அதை புரிஞ்சுக்காம ஆன்லைன்ல இருக்கிற அதிமுக கேடர்ஸ், எடப்பாடி பழனிசாமி அவர்களால் நியமிக்கப்பட்ட சில பேர் இதை ஏத்துக்க முடியாம தனிப்பட்ட முறையில தாக்குதல் நடத்துறது. என் மேல மட்டும் இல்ல, பல போல்ஸ்டர் யார் யாரெல்லாம் அதிமுக 3வது இடம் போகும், இல்ல 2வது வரும், இல்ல தோல்வி அடையும் சொல்றாங்களோ அவங்க எல்லாரும் மேலேயும் ஒரு மோசமான தாக்குதலை நடத்துறது. அது ஆன்லைன் கமெண்ட்ஸ் தாக்குதல் ஆர் சம்திங் எல்ஸ். எனக்கு அதெல்லாம் எனக்கு ஒரு சின்ன ஒரு 0.00% கூட என்னை பாதிக்காது. நான்லாம் அதை ஒரு ஸ்லிப்பர்ல ஓட்டுற தூசு அப்படின்னு தான் நினைச்சிட்டு போவேன். பட் அவங்க எல்லாருக்கும் பதில் சொல்ல வேண்டியது நம்ம கடமை. ஒரு போல்ஸ்டரா எல்லாருக்குமான பதிலை கொடுக்க தான் நான் இங்க இருக்கேன். ஸோ அதனால அவங்களுக்கு இந்த டேட்டாவை சொல்றேன். முடிஞ்சா இதெல்லாம் பார்த்துட்டு அவங்க எனக்கு பதில் சொன்னாங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ முதல்ல பார்ப்போம். அதிமுக 1977 திமுகலேருந்து வெளியேறிய எம்ஜி ராமச்சந்திரன், எம்ஜிஆர் அந்த கட்சியை தொடங்கினாரு. பிகாஸ் அவருக்கு திமுகவில் மிகப்பெரிய நெருக்கடிகள்லாம் கொடுக்கப்பட்டது. அதுக்கப்புறம் கட்சியை விட்டு நீக்கிறாங்க. தென் அவரே அதிமுக அப்படின்ற கட்சியை தொடங்கினாரு. அதுக்கு இரட்டை இலை சிம்பிள் கிடைச்சு திண்டுக்கல்ல வெற்றி பெற்றாங்க. மாயத்தேவர் வெற்றி பெற்றார். பெரிய அளவுக்கு கட்சிக்கு வேல்யூ கிடைச்சது. அந்த மக்கள் மத்தியில் அவர் பெரிய லீடராக எமர்ஜ் ஆனாரு. ஓகே, இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். ஸோ இந்த கட்சி 1977 முதல் தேர்தலில் கண்டெஸ்ட் பண்ணுச்சு. அதாவது பை எலெக்ஷன் விட்டுருங்க, ஜெனரல் எலெக்ஷன்ல ஓவரால் தமிழ்நாடு முழுக்க 200 தொகுதிகளுக்கு மேல அதிமுக கண்டெஸ்ட் பண்ணுச்சு. கூட்டணி கட்சிகள் சில தொகுதிகளிலேயே வெற்றியும் பெற்றாங்க. அப்போ 1977 ஜெனரல் எலெக்ஷன், ஸ்டேட் அசம்பிளிக்கு நடந்த சட்டமன்ற தேர்தல் கூட நாடாளுமன்ற தேர்தல், லோக்சபா எலெக்ஷன், பார்லிமெண்ட் எலெக்ஷனும் நடந்தது. அப்போ திருநெல்வேலி நாடாளுமன்ற தொகுதி, ஒரு எக்ஸாம்பிளுக்காக இந்த தொகுதியை எடுத்துக்கிட்டேன். இந்த திருநெல்வேலி நாடாளுமன்ற தொகுதியில அதிமுக வேட்பாளர் வாங்கிய வாக்குகள் 69.82% வாக்குகள். இப்போ நம்ம 2024 நடந்துச்சு இல்லையா திருநெல்வேலி நாடாளுமன்ற தொகுதியோட ரிசல்ட், அதுல அதிமுக வாங்கிய வாக்குகள் 8.3%. ஸோ இதுலயே உங்களுக்கு பெரிய அளவுக்கான கிளாரிட்டி கிடைக்கும் ஏன் அதிமுக 3வது போகுது அப்படின்னு நான் சொல்றேன்னு. நிறைய பேர் சொல்லலாம், அது நாடாளுமன்ற தேர்தல், சட்டமன்றத்துக்கு மாறிடும், சட்டமன்றத்துல பெரிய அளவுக்கு அதிமுகவுக்கு ஓட்டுலாம் வந்துடும் சொல்லிட்டு அதெல்லாம் வர்றதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஏன் சொல்றேன்னா, இந்த நாடாளுமன்ற தேர்தல் கூட சட்டமன்ற இடைத்தேர்தல் விளவன்கோடு தொகுதிக்கு நடந்துச்சு. பொதுவாகவே அதிமுக ஒரு 3வது பிளேஸ் அல்லது 2வது பிளேஸ் அந்த மாதிரி தான் கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட் ஃபுல்லாவே வரும். ஏன்னா அந்த கட்சிக்கு பெரிய பலம் கன்னியாகுமரியில கிடையாது. அதை நம்ம ஒத்துக்கிட்டு தான் ஆகணும், சொல்லணும். அதனால 2வது 3வது வரும் அப்படின்னு தான் எக்ஸ்பெக்ட் பண்ணப்பட்டது. ஆனா அதிமுக 4வது போச்சு விளவன்கோடு இடைத்தேர்தல். சீஃப் மினிஸ்டர் கேண்டிடேட்டை வேல்யூவா வச்சு நடக்கிறது தான் இடைத்தேர்தல்கள், சட்டமன்ற இடைத்தேர்தல்கள். ஆனா அதுலேயே அதிமுகனால ஒரு 3வது இடம் கூட வர முடியல. நாம் தமிழரை விட கீழே போய் 3% எடுத்து டெபாசிட் இருந்துச்சு. 5% கூட ஒரு கட்சினால வாங்க முடியல. அதுவும் பிரதான எதிர்கட்சி. சட்டமன்றத்துல பிரின்சிபல் ஆப்போசிஷன் 66 எம்எல்ஏ இருக்காங்க, கூட்டணியோட 75 பேர் இருக்காங்க. ஆனா களத்துல ரெஃப்ளெக்டே ஆகலையே. களத்துல இந்த கூட்டணியையும் இந்த கட்சிகளினுடைய அணியையும்
மக்கள் சீரியஸாவே எடுத்துக்கல அப்படின்றதுதான் உண்மை. விளவன்கோடு தொகுதி இடைத்தேர்தல் அப்படின்றது ஒரு பக்கம் இருந்தாலுமே அங்க வந்து ஒரு பிரதான பிரின்சிபல் ஆப்போசிஷன் ஒரு 10% கூட விட்டுருங்க, நான் தமிழர் எடுத்த ஒரு 5% கூட இந்த கட்சினால எடுக்க முடியல, 3% தான் எடுத்தது. நாடாளுமன்ற தேர்தலில் நம்ம பார்க்கும்போது 9 தொகுதிகளில் 3வது இடம் போச்சு அதிமுக, ஒரு தொகுதியில 4வது இடமே போச்சு. கன்னியாகுமரி நாடாளுமன்ற தொகுதியில 4வது போச்சு. ஏன்னா இப்ப நீங்க பாத்தீங்கன்னா அங்க போலரைசேஷன் ஒரு பெரிய ஃபேக்டர். அப்படி இருந்தாலுமே இந்த போலரைசேஷனுக்குள்ள வராத சில சமூகங்கள் இருக்கு. அந்த சமூகங்கள் பொதுவாக அதிமுக ஓட்டர்ஸ் கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட்ல. எடப்பாடி பழனிசாமியால தங்களுக்கு எந்த சாதகமும் இல்லைன்னு சொல்லிட்டு எடப்பாடியை 4வதே தள்ளிட்டாங்க அந்த கன்னியாகுமரி நாடாளுமன்ற தொகுதி மக்கள். ஸோ ஏற்கனவே பலவீனப்பட்ட அந்த கட்சி இன்னும் பலவீனம் அடைஞ்சிருச்சு. திருநெல்வேலி அதிமுகவோட கோட்டையா இருந்த ஒரு நாடாளுமன்ற தொகுதி, அங்க இப்ப சிங்கிள் டிஜிட் வந்து டெபாசிட் இழந்துட்டாங்க. ஸோ இது எல்லாமே அந்த கட்சியோட எராடிகேஷனுக்கு ஒரு சைனா நம்ம பார்க்க முடியுது. 80 அசம்பிளி செக்மெண்ட் நாடாளுமன்ற தேர்தலில் 7 தொகுதிகளில் டெபாசிட் இழந்தது அதிமுக. நாடாளுமன்ற தேர்தல் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். அதை சட்டமன்றத்துக்கு நம்ம பிரிச்சு பார்த்தோம்னா அசம்பிளி செக்மெண்ட் வைஸ் 80 தொகுதிகளில் டெபாசிட் போயிடுச்சு அதிமுகவுக்கு. இதுக்கு முன்னாடி அதிமுக 40 தொகுதிகளையும் தோல்வி அடைஞ்சிருக்கு லோக்சபால. ஆனா எங்கேயுமே மோசமா இந்த அளவுக்கு டெபாசிட் போய் தோல்வி அடைஞ்சதே கிடையாது. 1996 ஜெயலலிதா அவர்கள் 40 தொகுதிகளில் கேண்டிடேட்டை நிறுத்தி 40மே காலியாச்சு, ஒரு ஆள் கூட வெற்றி பெறல. ஆனா எங்கேயுமே அவங்களுக்கு டெபாசிட் பெரிய அளவுக்கு போல, ஏதோ 1-2 தொகுதி போயிருக்கும். ஆனா இங்க நீங்க பாத்தீங்கன்னா 7 தொகுதிகள் கிட்ட டெபாசிட் காலியா இருக்கு. அதுல அசம்பிளி செக்மெண்ட் வைஸ் பார்க்கும்போது 80 தொகுதிகள்ல அவங்க வேட்பாளர்கள் 8%, 5%, 3% அப்படிதான் வாங்கியிருக்காங்க. சரி, இது சட்டமன்ற தேர்தல் நாடாளுமன்ற தேர்தல் அப்படின்னு நீங்க சொன்னாலுமே சட்டமன்றத்துக்கு வாக்களிக்கிற அந்த ஏடிஎம்கே கேடர்ஸ் ஒரு 10% கூட இருக்க மாட்டாங்களா? அப்போ இந்த கட்சியினுடைய பலமானது குறைஞ்சிருச்சு அப்படின்னு நம்ம சொல்லும்போது இவங்களுக்கு கோபம் வருது. டேட்டா பாயிண்டோட நான் சொல்றேன். இதுக்கு என்ன பதில் இருக்கு அவங்க கிட்ட கேட்டா, இது நாடாளுமன்ற தேர்தல் வேற, சட்டமன்ற தேர்தல் வேற. வேறதான். நான் தான் அதை ஃபர்ஸ்ட் சொன்னவன், ஆப்பிள் வேற ஆரஞ்சு வேற, ரெண்டுத்துக்கும் டிஃபரன்ஸ் இருக்கு. ஆனா ஏடிஎம்கே கேடர்ஸ் 20% மோசமான நிலைமையில கூட 20% இருக்கும் ஒரு தொகுதிக்கும். அந்த 20% கூட உங்களுக்கு ஓட்டே போடலையே. அதுதானே நான் சொல்றேன். அந்த 20% கூட உங்களுக்கு கன்வெர்ட் ஆகலை அப்படின்னா உங்களை 3வது தள்ளிட்டாங்க, சட்டமன்றத்துக்கும் சேர்த்தே தள்ளிட்டாங்கன்னு தான் அர்த்தம். ஆனா அது புரியாம இவங்க என்ன பண்றாங்கன்னா, இது நாடாளுமன்றம் வேற சட்டமன்றம் வேற அப்படின்றாங்க. ஏன்னா அதிமுக கேடர்ஸ் அந்த ரெட்டலைக்கான வேல்யூ, இப்ப ஜேவிசி ஸ்ரீராம் மாதிரி அன்னைக்கு வந்து வசமா எங்கிட்ட மாட்டிக்கிட்டாரு, ஸ்பேஸ்ல பதில் சொல்ல முடியாம ஓடிட்டாரு, லிட்டரலி ஓடிட்டாரு. அதுல அவர் சொன்னது என்னன்னா, ரெட்டலைக்கு பலம் அதிகம், ரெட்டலை இன்னும் மக்கள் பெரிய அளவுக்கு வேல்யூவான ஒரு இதுவா பாக்குறாங்க அப்படின்னு சொன்னார். நான் அதனாலதான் கேட்டேன், ரெட்டலைக்கு திருநெல்வேலியில கோர் ஓட் பேஸ் 20%ன்னு வச்சுப்போம். 20%ல ஒரு 10% கூட வாங்க முடியாம 8.3% எடுத்து எதுக்கு ரெட்டலை டெபாசிட் எடுத்து? அப்ப ரெட்டலையோட வாக்காளர்கள் ரெட்டலைய ஒரு பலவீனமான சின்னமா பார்த்து விலகிட்டாங்களா, இல்ல அந்த கேடர் சிஸ்டம் போயிடுச்சா அப்படின்னு கேட்டேன். அதுக்கு அவர்கிட்ட பதிலே இல்லை. ஏன்னா ரெட்டலை பலம், ரெட்டலையை பார்த்தாலே ஓட்டு போட்டுருவாங்க அப்படின்னு சொன்னார் இல்லையா. அதுக்கான விடையை நான் சொல்லிட்டேன். ரெட்டலைக்கு பலம் இல்லைன்றதுதான் என்னுடைய ஒரே பெர்ஸ்பெக்டிவ். சவுத் தமிழ்நாடு பொறுத்த அளவுல ரெட்டலைக்கு பலம் இருந்திருந்தா 10% கூட ஏங்க இந்த 80 தொகுதியில வாங்க முடியல? 80 தொகுதி, ஒரு தொகுதி 2 தொகுதி இல்ல, 80 தொகுதியில டெபாசிட் இருந்த கட்சி. சட்டமன்றத்துக்கும் சேர்த்துதான் அதிமுகவை 3வது தள்ளி இருக்காங்க. கன்னியாகுமரியில 6 தொகுதிகளையும் 4வதே தள்ளிட்டாங்க எடப்பாடியை. ஸோ இப்படிதான் வந்து இந்த சினாரியோ இருக்கு. இதை தான் நான் வந்து ஒரே லைன்ல அதிமுக 3வது போகுது அப்படின்னு நான் சொன்னேன்னா இதை நம்ப மாட்டாங்க. நம்ம சர்வே எடுத்துருக்கோம். பெரும்பாலும் நான் என்னோட சர்வே ரிசல்ட்ஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா அதிகமா 3வது போன கட்சி எதுன்னு பார்த்தா அதிமுக தான். அது காரணமே இங்க நாடாளுமன்ற தேர்தல இருந்து ஆரம்பிக்குது. நாடாளுமன்றம் வேற, சட்டமன்றம் வேற, ஓட் டர்ன் அவுட் வேற, ஸ்விங் வேற. பட் ஓட் பேஸ் மாறாது, கேடர் பேஸ் மாறாது. 20% திமுகவுக்கு 2014 ஓட்டு போட்டான் திமுக ஓட்டர்ஸ். மோசமா திமுக பர்ஃபார்ம் பண்ணி எல்லா தொகுதியிலும் தோல்வி அடைஞ்சாலும் 1-2 தொகுதியில தான் டெபாசிட் போச்சே தவிர மோரார்லேஸ் அவங்க 20%க்கு மேல ஓட்டு எடுத்துட்டாங்க. எங்கேயும் மோசமான டெபாசிட் போய் இது மாதிரி 80 சீட்ல அசம்பிளி செக்மெண்ட் வைஸ்லாம் அவங்க போகல. ஆனா இங்க அதிமுக போயிருக்கு. சவுத்துல ஒரு குறிப்பிட்ட ஒரு கம்யூனிட்டியே வந்து அதிமுகவுக்கு எதிராக திரும்பி இருக்கு. இது வரைக்கும் தமிழ்நாடு அரசியல்ல எந்த ஒரு கட்சியும் ஒரு கம்யூனிட்டிக்கு எதிராக, பிரதான கட்சிகளை சொல்றேன், ஒரு கம்யூனிட்டிக்கு எதிராக செயல்பட்டது கிடையாது. பட் அதிமுக அந்த பேரை வாங்கிருச்சு. ஸோ காஸ்ட் நியூட்ரல் பார்ட்டி அப்படின்ற அந்த டேக் வந்து
இனிமே அதிமுகவுக்கு இல்லை அப்படின்றத நிதர்சனமான உண்மை. நம்ம சர்வேலயே அதை நம்ம பார்த்துட்டோம். நம்ம வெறும் டேட்டாவை மட்டும் சொல்றது இல்லை, கள ஆய்வு பண்ணிட்டு தான் நான் அதை சொல்றேன். அண்ட் 1984 கருணாநிதி அவர்களே எம்ஜிஆரோட அலையை பார்த்து பயந்துட்டு போட்டியிடாம ஓடிட்டாரு. ஸோ அந்த தேர்தலில் நீங்க பாத்தீங்கன்னா மிகப்பெரிய அளவில் அதிமுக வெற்றி பெற்றிருக்கும். சென்னை சிட்டியில மட்டும் கொஞ்சம் போர் பர்ஃபார்மன்ஸ் எப்பயுமே இருக்கும். அர்பன்ல அதிமுக நல்ல பெரிய பர்ஃபார்மன்ஸை சென்னை சிட்டியில தர முடியாது. பட் ஓவரால் டேலி அவங்க நல்லா பர்ஃபார்ம் பண்ணுவாங்க, கன்னியாகுமரி தவிர. பட் அப்படி இருந்த கட்சி இன்னைக்கு ஒண்ணுமே இல்லாம போயிடுச்சு. சென்னையில மட்டும் இல்ல, பல இடங்கள்ல அதே நிலைமை தான் இங்க போயிட்டு இருக்கு. கோயில்பட்டி சட்டமன்ற தொகுதியோட 2வது ரவுண்டு சர்வே கருத்து கணிப்பு முடிவுகள் ரொம்ப ஷாக்கிங்கா இருக்கு. ஏன்னா அங்க அதிமுக வேட்பாளர் கடம்பூர் ராஜு 4வது போயிருக்காரு. அதுக்கான ரீசன் என்ன அப்படின்றத நான் அடுத்த வீடியோல சொல்றேன். பாண்டிச்சேரியோட கருத்து கணிப்பு முடிவுகளை அப்லோட் பண்ணணும் அப்படின்னு நீங்க ஆசைப்பட்டீங்கன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. ஸோ நம்ம அங்க சர்வே எடுக்க ஆரம்பிச்சிடலாம். அதுக்கப்புறம் நாளைக்கு 8:30 மணிக்கு 8:30க்கு நம்ம லைவ் போலான்னு இருக்கோம். ஸோ லைவ்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்களோட கொஸ்டின் எது இருந்தாலும் கேளுங்க. தமிழக வெற்றி கழகம் நிச்சயமா வெற்றி பெறும். 144 தொகுதிகளில் வெற்றி பெறும் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். அந்த நம்பர்ஸ் இப்போ இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு. கூடிய விரைவில் அந்த ஓவரால் டேலி எவ்வளோ நம்பர்ஸ் இன்க்ரீஸ் ஆகிருக்கு, என்னென்ன சேஞ்சஸ் இருக்குது அப்படின்றத நான் லேட்டராக அப்லோட் பண்ணுறேன். அண்ட் கான்ஃபிடென்ட்டாக இருங்க. 42% தாவேகா நிச்சயமாக ஓட்டு எடுக்கும். அதிமுகவினுடைய இந்த சரிவு தான் தாவேகாவுக்கு பெரிய எழுச்சியை தரப்போகுது. பல மாவட்டங்களில் ரிசல்ட்ஸ் இப்போ பாசிட்டிவாக தான் வந்துட்டு இருக்கு. அண்ட் இப்போ இந்த சினிமா இந்த விஷயத்தெல்லாம் விட்டுருங்க, அதை பற்றி நான் இனிமேல் பேச போகிறதில்ல. அண்ட் அது அவுட் ஆஃப் த டாபிக். அது ஒரு பக்கம் இருந்தாலுமே அரசியல் காலத்துக்கும் அந்த சினிமாவாருக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. சினிமாவால் ஈர்க்கப்பட்ட விஜய் மீது அன்பு செலுத்துகிற அந்த மக்கள் தான் இப்போ ஓட்டர்ஸாக வராங்க. ஸோ இந்த ஜனநாயகன் படம் வெற்றி பெற்றாலும் தோல்வி அடைஞ்சாலும் மக்கள் மத்தியில் விஜய் அவர்களுக்கு இருக்கிற அந்த அன்பு மாறாது. ஸோ இந்த ஓட்டு ஸ்டில் ரீட்டைன் ஆகும். ஸோ இப்போ நடக்கிற இந்த விஷயங்கள் தாவேகாவுக்கு பெரிய அனுதாபத்தை தரப்போகுது. முன்னாடி மெர்சலுக்கும் அந்த மாதிரி நடந்தது, தலைவாக்கு கூட நடந்துச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ அடுத்தது இந்த படத்தை தான் நடக்குது. ஸோ பார்ப்போம் இது எந்த அளவுக்கு பெரிய ஒரு நெகட்டிவ் இம்பேக்டை பாஜகவுக்கும் திமுகவுக்கும் ஏற்படுத்த போகுது அப்படின்ட்டு. ஸோ வாட் எவர் மேபி, இந்த எலெக்ஷன் இந்த 3 கார்னர் ஃபைட்டு, பொதுவாக இந்த டபுள் கார்னர் ஃபைட்டுன்னு தான் நான் சொல்லுவேன். நார்த்லேயும் சவுத்லேயும் அதிமுக இல்லை. ஸோ அதனால தாவேகாவுக்கும் திமுகவும் கடும் போட்டி இருக்கும். டெல்டாவில் மட்டும் இருக்கும், மற்ற இடங்களில் கம்ஃபர்டபுள் ஃபைட்டில் தாவேகா மேலே எழுந்துடும். கொங்கு மண்டலத்தில் மட்டும் 3 கார்னர் ஃபைட் இருக்கு. அங்கே அதிமுக வெர்சஸ் தாவேகான்னு இருக்கும். அங்கேயும் தாவேகா பல இடங்கள்ல அதிமுக முகங்களை பின்னாடி தள்ளுது. பிரதான முகங்களே தோல்வியை தழுவுற அளவுக்கு அந்த சிச்சுவேஷன்ஸ் இருக்கு. தாவேகா உறுதியாக வெற்றி பெறும் அப்படின்றதுதான் இன்றைய கள நிலவரமா இருக்கு. இது போல இன்னொரு வீடியோல உங்களை சந்திக்கிறேன். நன்றி.